கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 72 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. அவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரா? இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு முதல்ல நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவரே அதிசயங்களை செய்கிறார். அதிசயத்தை எப்படி அவர் செய்கிறார்? அவர் ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயம், அவர் ஒருவரால் அந்த கண்டிடாத அதிசயம், அதை நமக்கு செய்வார். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த காரியம் தானே, இதுதானே அப்படின்னு சொல்லி இதுதானே நடக்க போகுது, இதுதானே செய்ய போகுது, அப்படி அல்ல. நம் புத்தி கெட்டாத அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நாம் நினைச்சு பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அதுதாங்க நம்ம ஆண்டவர். அவர் சொல்றார், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஏனென்ற பாருங்க, யாத்திராகம் 34 அதிகாரத்துல ஆவியானவர் பேசுகிறார். 4வது வசனம், நான் 5:4 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தும் மகாதயும் சத்தியமுள்ள தேவன் என்றார். ஏன் அப்படின்னா, மோசேக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். அவர் ஒரு மேகத்துல இறங்கி ஒரு மனுஷன் அருகில நின்று பேசுகிறார். அடுத்தது அவனுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவர் அதிசயம் செய்கிற கர்த்தர், நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்யணும் அப்படின்னா, நாம் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல நம்ம துதிக்கிற பிள்ளைய இருக்கிறோம். 2ஆம் வசனம் பாருங்க, விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நின்று. அப்ப தேவனுடைய அதிசயம் ஒரு பிள்ளைக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு நடக்கணும் அப்படின்னா, தேவனை நேசிக்கிற பிள்ளைக்கு நடக்கணும் அப்படின்னா, அந்த பிள்ளை விடிய காலத்துல ஆயத்தமாகி தேவ சமூகத்துல நிக்கணும். தேவ சமூகத்துல ஆயத்தமாகி நம்ம செபிக்கணும். ஆண்டவரை தேடணும். ஆவியானோர் சமூகத்துல நம் எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்பதை விடிக்காலம் யாரையும் காலையில் நம்ம எந்திரிச்சொன்னே பார்க்காத அளவுக்கு பார்க்கறதுக்கு முன்பாக தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்கணும். அவரை பார்த்து நம்ம ஜெபிக்கணும், ஆயத்தமாகணும். அதான் சொல்றார், விடிக்காலம் ஆயத்தமாகி என் சமூகத்தில் நின்று. அப்போ அவர் என்ன சொல்றார், மனிதனிடத்துல பேசுவது கூட மோசே இடத்துல பேசினார், முகமுகமாய் பேசினார். அதனால இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். நீங்க அதிகாலையில் தேவனை தேடுங்க, விடிய காலையில் தேடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.